திரையுலகத்தில் மாஸ் காட்டிகிட்டு இருந்த ஒரு இளைஞர் யாருன்னா அதுவுமே வந்து நம்ம விஜய்ன்னு தான் வந்து சொல்லலாம். இப்போவுமே வந்து அவர் வந்து பார்த்தோன்னாக்கா பல படங்களை நடித்து பல பேர்களை வந்து வாங்கியிருக்காங்க. கடைசியாக ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தையுமே அவர் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதுலேயுமே வந்து பார்த்தோன்னாக்கா அதை தடை செஞ்சு அப்படியே வந்து முடக்கிட்டாங்க. அதில் பல விஷயங்கள் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. ஆனால் நம்ம தளபதி விஜய் இவர் படத்தை வந்து ஒவ்வொரு டைமுமே பல பிரச்சனைகளோடு தான் வந்து பார்த்தோன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த சமயத்துலையுமே வந்து ஜனநாயகம் படம் வெளிவரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் இப்போ கரூரில் நடந்த பல விஷயங்களால் இவரால் வந்து பார்த்தோன்னாக்கா இந்த கட்சியிலையுமே சரியாக கவனம் செலுத்த முடியல. பல பிரச்சனைகளையும் உருவாக்க எதிர்கட்சி தீட்டிகிட்டு இருந்தாங்க. இதுலேயுமே வந்து நம்ம விஜய் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, சரியான ஒரு தீர்ப்பையும் வந்து பார்த்தோன்னாக்கா எனக்காக வழங்கணும். அது இல்லாமல் இதில் எதுவுமே வந்து நான் சதி திட்டம் தீட்டி பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருந்தார். இப்போ டெல்லி போயிட்டு வந்துமே வந்து அவர் என்ன பண்ணாருனாக்கா சரியான விளக்கத்தை கொடுத்து அங்கேயுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா இவர் வந்து நானே வந்து கட்சியை விட்டு விலகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. என்னென்னா இப்போ அவர் கேட்ட மாதிரியே வந்து விசில் சின்னமும் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் இவர் ஏன் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்தாருன்னா, என்னால் வந்து பார்த்தோன்னா பல பாதிப்புகள் ஏற்பட்டுருச்சு. எனக்கு மனசாட்சி வந்து ஏற்றுக்க கிடையாது. இனிமேலும் நான் திரையுலகத்துக்குள்ளேயும் போக மாட்டேன்னு வந்து சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் கட்சியிலையும் வந்து நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு வந்து அவர் இந்த ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ கட்சி யார் பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னா செங்கோட்டையன் மட்டும்தான். இது தற்போதைய ஒரு நிலைமைக்கான முடிவு அப்படின்னு வந்து அவர் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ இனிமேல் விஜய் வந்து கட்சியில் வரமாட்டாரா அப்படின்னு தான் எல்லாரோட கேள்விக்குரிய இருந்துச்சு. அதுக்கான ஒரு சரியான விளக்கத்தையும் அவர் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா இப்போ கொஞ்ச நாள் மட்டும்தான் நான் வந்து இதில் தலையிடாமல் இருக்கோமே, ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து கட்சியில் சரியான பணிகள் எல்லாமே வந்து மக்களுக்காக செய்வேன் அப்படின்னு வந்து அவரோட வாக்குறுதியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வெற்றி பெறுமா பெறாதா பல விஷயங்களை வந்து பார்த்தோன்னா எதிர்கட்சி எல்லாமே வந்து பேசிகிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்தில் இவர் ஏன் இந்த ஒரு திடீர் முடிவை வந்து எடுத்தாங்க, இப்போ டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி அழிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிரிங்க ரொம்ப ஆர்வத்தோடு வந்து இருக்காங்க. ஆனால் அந்த ஒரு சமயத்துலேயும் அவர் வந்து மக்களுக்காக நான் உதவி செய்வேன், அதுக்காக நான் பல போராட்டங்களை பார்த்து என்னோட மொத்த முயற்சிகளை போட்டு நான் அவங்கள வந்து காப்பாற்றுறதுக்காக பல விஷயங்களை பண்ணுவேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவர் கொடுத்த விளக்கம் யார் யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சி, நம்ம விஜய் வந்து டிவிக்கேவிலே இருக்கணும், அவர் வந்து கட்சியை விட்டு விலகக்கூடாது, மக்களுக்காக அவர் சரியான பணிகளை வந்து அடையணும் அப்படின்னு வந்துட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்டில் வந்து தெரிவிச்சிருங்க டிவிக்கே அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அப்போவும் சரி இப்போவும் சரி இவர் வந்து ஒரே முடிவு தான், மக்களுக்காக தான் வந்து நான் உழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான தீர்வு எடுத்திருக்காங்க. இப்போ கட்சியை விட்டு விலகினால அவர் திரும்ப படத்துக்கு போவாருன்னா அது நடக்காத ஒரு செயல் தான். அவர் திரும்பவும் வந்து கட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.